அவர் பத்தி இப்படி பேசுறாங்கன்னா இது பயம் வெளிப்படையாக பயத்தை காட்டுறாங்க. திமுக காரங்களுக்கு மத்திய மதுரை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சார் ஜெயிக்கிறாருன்னா தெளிவா இருந்துச்சு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஆழமானவர்னா யாருக்கும் தெரியாது. சரிங்களா? இப்போ அவர் பேசுறதை பார்த்தா டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், அவ்வளவுதான். கீழே அவ்வளோ நாலேஜ் இருக்கு. நான் எல்லார்கிட்டயும் சொல்வேன், அவர் யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல, அவ்வளோ வெளியில வரமாட்டாரு, பிரஸ் சந்திக்கிறது இல்ல. எலெக்ஷன் அவருடைய ப்ராஜெக்ட் வரும்போது மட்டும்தான், ரிலீஸ் டைம்ல மட்டும்தான் அட் டைம்ஸ் உங்களை எல்லாரும் சந்திப்பாரு. அதுவும் கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு. ஆனா அவருக்கு இருக்கிறது ஒரு அரசியல் நாலேஜ் இருக்கட்டும், இல்ல வரலாறு இருக்கட்டும், இட்ஸ் a deadly combination. History and politics knowledge together is a deadly combination, and அந்த deadly combination சுந்தர் அவர்களுக்கு இருக்கு. மதுரை மத்திய தொகுதியில சுந்தர்சி அவர்கள் வெற்றி பெற்றா அங்க இருக்கக்கூடிய இறைச்சி கடைகளுக்கு தடை விதிப்போம் அப்படின்னு அத ஃபேக் நியூஸ் சொல்லியாச்சு. திமுக எந்த அளவுக்கு இறங்குவாங்கன்னா, ஏன்னா சுந்தர்சி அவர்களுக்கு எதிராக பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அவங்க கிட்ட. இப்போ பிடிஆர் அவர்கள் பத்தி பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. மதுரை அவ்வளவு அழுக்கமான ஒரு நகரம்னா, இந்தியாவிலே தி டர்ட்டியஸ்ட் சிட்டி மதுரைன்னு இருக்கு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி அந்த ஏரியால வாழ்ற மக்கள் நீங்க எல்லாரும் போய் பாத்தீங்கன்னா, வாங்க நீங்க எல்லாரும் வாங்க, ஏன் கூட மதுரைக்கு வாங்க, I'll be happy. நாளைக்கு அங்க சந்திப்போம், மக்களை மீட் பண்ணுவோம். மதுரை சுத்தி பாருங்க, ஏன் கூட சுத்தி பார்த்துட்டு, ஆமா ரோட்ஸ் இருக்கட்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மாநகராட்சி சொல்லும் போது 200 கோடிக்கு ஊழல் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அகேன் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். அது மேல ஓட்டுமா, நமக்கு எட்டி பார்த்துக்க மேல ஓட்டுமா ஒரு சின்னது, உங்களுக்கு 200 கோடி தெரியுது. ஆனா அதுக்கு கீழே எத்தனையோ கோடி இருக்கு. பிடிஆர் அவர்கள் பேசின வீடியோ 30,000 கோடி பத்தி பேசினது வீடியோ யாரும் மறக்கல. அது இன்னும் அவைலபிளா இருக்கு அந்த வீடியோ. சோ ஊழல் மட்டும்தான் நடந்திருக்கு. மக்களுக்கு பொதுவாக எந்த வசதியும் கிடையாது. ரோட் சரியப்படுத்தல. இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ் போனோம்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. ரோட் சரியில்லை. ட்ரைனேஜ் சிஸ்டம் ஜீரோ இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி அப்படி தேங்கி நிக்குது. குடிக்கிற நீர்ல தண்ணியில அது கலந்து வருது மக்களுக்கு. ஏன் இதே பிடிஆர் அவர்கள் அங்க மத்திய மதுரையில இருக்கிறவங்க யாராவது வீட்டுக்கு போயிட்டு டேப்ல இருந்து ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கிட்டு குடிக்க சொல்லுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க சொல்லுங்க. குடிக்கிறார நான் பாக்குறேன். இது எந்த அளவுக்கு இறங்குவாங்கன்னா பாருங்களேன். எந்த அளவுக்கு வேற எதுவுமே இல்லையே. உங்களுக்கு எல்லாருக்கும் 30 வருஷமா சுந்தர் சார் தெரியும். எங்கேயாவது சுந்தர் சார் சத்தம் போட்டு பேசியிருக்கார கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுலயே உங்களுக்கு என்ன தெளிவா இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு தானே போயிருக்கணும். ஏன் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு போல? ப்ரொடியூசர் தானே, ப்ரொடியூசர் கவுன்சில் அதுக்கு தானே இருக்கு. ஏன் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு போல? அதுவும் அதுல என்ன போட்டிருக்காரு? பணம் திருப்பி கேட்டதுக்கு வெட்டிடுவேன், கை கால் எடுத்துருவேன்னா இவர் மிரட்டி இருக்காராம். யாரு? சுந்தர் சியா. எறும்பு கடிக்க தள்ளி அடிக்க அதனா சொல்றக்கூடிய சுந்தர்சி. சரிங்களா? அவர் பத்தி இப்படி பேசுறாங்கன்னா இது பயம் வெளிப்படையாக பயத்தை காட்டுறாங்க. திமுக காரங்களுக்கு மத்திய மதுரை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சார் ஜெயிக்கிறாருன்னா தெளிவா இருந்துச்சு. இதே பிடிஆர் தானே சொன்னாரு, நான் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் 10 வருடங்களாக, ஆனா என்னால பண்ண முடியல, என்ன பண்ண விடல. யார் பார்த்து சொல்றாரு? நீங்க தானே மினிஸ்டர் இருந்தீங்க, பினான்ஸ் மினிஸ்டர் நீங்க இருந்தீங்களே 10 வருடமாக. எம்எல்ஏ அந்த மத்திய மதுரைக்கு நீங்க தானே இருந்தீங்க. அப்ப யார் உங்களை தடுத்தா? அப்படியே தடுத்துறாங்கன்னா, எனக்கு இந்த பதவி வேண்டாம், நான் மக்களுக்காக தான் நான் சேவை செய்ய வந்திருக்கேன், எனக்கு இந்த பதவி வேண்டாம், நான் விலகுகிறேன், நான் விலகி இருக்கலாம்ல. ஏன் போல?